Hello friends, வணக்கம் and welcome back to Critex Mono. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா FSO. இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்பர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். FSO ரீசெண்டா பார்த்து என்ஜாய் பண்ண தமிழ் லப்ல இருக்கக்கூடிய டார்க் காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. அமேசான் பிரைம்ல தமிழ் வெர்ஷன்ஸோட அப்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்கு. 3.5 மணி நேரத்துக்குள்ள பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி நீட்டா இருக்கனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ மிகப்பெரிய டிப்ரெஷன்ல வாழ்க்கையை வெறுத்து ஃபெயிலியருக்கு மேல ஃபெயிலியரை சந்திச்சு சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுக்கிறாரு. அந்த மாதிரி டைம்ல சூசைட் பண்ண கூட தைரியம் இல்லாத காரணத்தினால சூசைட் டீமை கான்டாக்ட் பண்ணி அவரை சூசைட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கறாங்க. அந்த டீம் இந்த ப்ராஜெக்ட் கையில எடுத்து ஹீரோவை முடிச்சுக்கணும்னு சொல்லி களத்துல இறங்கும் போது ஹீரோக்கு வாழணும்னு ஆசை வருது. அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, தானே சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டேங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும் போது இந்த பக்கம் பேரலா பாத்தீங்கன்னா ஒரு பாபா பாத்தீங்கன்னா அமிர்தத்தோட வராது. அந்த அமிர்தத்தை யாரு குடிக்கிறாங்களோ இம்மோர்டல் ஆகி உயிரிழப்பு இல்லாத ஒரு சூப்பர் ஹியூமனா மாற முடியுங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில ஒரு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அந்த பாபாக்கும் ஹீரோக்கும் என்ன சம்பந்தங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு டீசென்ட் வாட்சான ஒரு டார்க் காமெடி த்ரில்லர் டிராமா மூவி. சைக்காலஜிக்கலாவும் சயின்டிபிக்கலாவும் நிறைய விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி பேசிருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ் தான் சொல்லுவேன். சாவுங்கிறது ஒரு சாதாரண விஷயம், அது எல்லாருமே அவங்க டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு பயத்தோட வாழ்றதை விட தினமும் சந்தோஷமா நிம்மதியாவும் வாழலாங்கிறது அழகா ஒரு மெசேஜா சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. சாவியே சயின்ஸா பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா தெரியுங்கிறது அப்பட்டமா இந்த சீரிஸ் பார்க்கும் உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். மூவியோட ஃப்ளோவும் ப்ராப்பரா என்ஜாய் பண்ண முடியும். டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமாவை டார்க் காமெடியோட மிக்ஸ் பண்ணி ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்டை நீட்டா நரேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. தமிழ்ல லிப்சிங் கூட ப்ராப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் டிராமா தான் எடுத்து ப்ராப்பரா நரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க மாரல் எத்திக்ஸ் இல்லாம அவன் இஷ்டத்துக்கு ஒரு விஷயத்த பண்ணும் போது டைம் நமக்கு முடிஞ்சிருச்சுங்கும் போது ஆண்டவனே தட்டி தூக்கிடுவான்டா. உன் வாழ்க்கை நீயே முடிச்சுக்கணும்னு நினைச்சாலும் வாழ்வும் சாவும் எப்பவுமே நம்ம கையில இல்லங்கிறத அழகா சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் பேப்பத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு ஒரு எபிசோடையுமே நல்லா ஹைப் ஏத்தி தான் முடிச்சிருந்தாங்க. ஸ்லோ அண்ட் த்ரில்லர் டிராமா தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. பட் இதுவுமே ஒரு மினிமலிஸ்டிக் த்ரில்லர் சீரிஸ்ங்கிறது அப்பட்டமா நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப லிமிட்டான கேரக்டர்ஸ் தான் மெயின் லீடா வச்சு கான்ஃபிளிக்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். கோல்டு ஃபிஷ் கேரக்டர் வச்சு நிறைய விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி பேசியிருந்தாங்க. இங்க எல்லாருமே அவன் சுயநலத்துக்காக ஒண்ணு பண்ணும் போது அது எப்படி பொதுநலங்குறீங்க, இதுல எங்க பொதுநலம் இருக்கு சுயநலம் இருக்குங்கிற கேள்விக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பதில தேடவே 2-3 எபிசோட் நீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளோடையும் ட்விஸ்ட் அண்ட் சொல்லி கிளைமேக்ஸ் சூப்பரா இம்ப்ரெசிவா எண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு நல்ல சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த சீரிஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் எந்த விதத்திலும் ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணல. 18+ தான், வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடல்ட் கண்டென்ட் இல்ல. அமேசான் பிரைம்ல தமிழ் வெர்ஷன் சார்பா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. FSO வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்து டாடா பை, see you and love you all.